தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, யார் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி. தன்னையே தான் உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான் என்றும், யார் தன்னை தாழ்த்துகிறாரோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்று யாக்கோபு எழுதுகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி தாழ்மையோடு கூட ஆண்டவருக்கு முன்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போனார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இதற்கு மேலாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஒவ்வொரு காரியமாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். விருந்துகளிலே முதன்மையான இடங்களையும், ஜெபாலயங்கள் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வழிகளிலே வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் என்று சொல்லி ஊழியத்தின் பாதையில் நிற்கக்கூடியவர்களை குறித்து அவர் சொல்லிட்டு வரும்போது சொல்றார். அங்க சொல்லிட்டு வரும்போது சொல்றார், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்க ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் என்று அவர் அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். 11ஆம் வசனம் சொல்லும்போது அவர் சொல்றாரு, உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். நீங்க பெரியவனா இருக்கணும் அப்படின்னா ஊழியக்காரனா இருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறதை பார்க்கணும். அதை சொல்லிட்டு தான் கடைசி சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவாய் நம்மை தாழ்த்துகிறோம் அவ்வளவாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் தேவனுக்கு முன்பாக சொல்ல, நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு முன்பாக நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறேன், நான் சிறுமியும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக போகும்போது வேதாகமத்திலே பார்க்கிறோம், ஒரு பரிசேயன் தேவ சமூகத்துல வரும்பொழுது 2 பேரு ஜெபாலயத்துக்கு போன சம்பவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், அதுல அவன் பாவியாகி என் மேல் கிருபையா இருக்கிறவன் என்கிறவன் இரக்கம் பெற்றுக்கொண்டான். ஆனால் தன்னை குறித்த காரியங்களிலே பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறவன் அங்கே தேவனிடத்தில் இரக்கம் பெறாதவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் அப்படி சொல்லுகிறார், பணிந்து குனிந்து கர்த்தரை தொழுது கொள்வோம் என்று சொல்லி நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே மேட்டிமைகள், பெருமைகள், வசனம் சொல்லுது, பெருமைகள் உனக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், மேட்டிமையானவன கர்த்தர் அருவருக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் தாழ்மையோடு கடந்து போவோம். தேவ சமூகத்திலே நாம் அதிகமாய் தாழ்த்துவோம். நாம் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவராகவேதான் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆண்டவர் தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை பெருமைப்படுத்த முடியும். நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வோம் ஆனால் அது வீணா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய புகழ்ச்சியும் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் தான் நம்முடைய புகழ்ச்சி. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி இன்றைக்கும் கூட நம்மை தேவ சமூகத்தில் அதிகமாய் தாழ்த்துவோம், மற்றவர்களை நாம் கனம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
நீரே என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். சங்கீதம் 3:3. அப்படியானால் சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு திறமைசாலியா இருந்தார். அவனை குறித்து எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஐயா அவன் யுத்தத்திலே வல்லவன். சவுல் சொல்லுகிறார் அவன் மகா புத்திமான். சவுலுக்கு சொல்லுகிறார்கள் அவன் இசை மீட்டுகிறதிலே அவன் வல்லவன். அப்படிப்பட்ட அந்த தாவீதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என் தலையை உயர்த்துகிறவன், நீர்தான் என் தலை உயர்த்துகிறவன், நீர்தான் என் கேடகம், நீர்தான் என் கோட்டை. ஆண்டவரையே முதன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சுய பெருமையை, தன்னுடைய திறமையை அங்கு பேசவில்லை. இன்றைக்கும் கூட நாம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் நாம் தாழ்த்துவோம். அவ்வளவாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன், அவ்வளவாய் உயர்த்துகிற தேவன் அவர். ஆகவே இந்த ஆண்டுடைய வசனம் சொல்லுது, தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். தேவ சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோம். நாம் தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அப்படி பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவரே நம் தலையை உயர்த்துகிற தேவன். சங்கீதக்காரன் மேலும் சொல்லும்போது சொல்லுகிறார், அவரை என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி, நம்மை சத்துருக்களுக்கு மேலாக நம் தலையை உயர்த்தி நம்மை கனப்படுத்த வல்லவர் அவர். அவர் நம்மை உயர்த்துவார். ஒன்று செய்வோம், தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம், மற்றவர்களை நாம் கனப்படுத்துவோம், ஆண்டவருக்கு நாம் அடங்கி இருப்போம். அவர் நம்மை உயர்த்துவார்.